ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ இந்த ஹாட் சாக்லேட் பாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, டார்க் காம்பவுண்ட், டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் 1 கப் டார்க் சாக்லேட் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கெட்டிலில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து ஒரு கெட்டியான பவுல். அது கிளாஸா இருக்கலாம், இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலா கூட இருக்கலாம். அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது மேல இருக்கிற அந்த வெசல்ல வந்து படாம இருக்கணும். அப்புறம் இதுதான் வந்து டபுள் பாய்லர் மெத்தட். இதில வந்துட்டு நீங்க அந்த சாப்டு டார்க் சாக்லேட்ஸ போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சு பாயில் பண்ணாதீங்க. வாட்டர் வந்து மேல இருக்கிற பவுல்ல வந்து பட்டுச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது. ஸோ, அதனால வந்துட்டு கொஞ்சம் சிம் டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா வந்து மெல்ட் ஆயிரணும். எந்த சாக்லேட்ஸுமே வந்து இருக்கக்கூடாது. நல்லாவே மெல்ட் ஆயிரணும். அதுக்கப்புறம் இனி ஒரு 1/4 கப் வந்து டார்க் சாக்லேட் அது கூட வந்து போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் வந்து அந்த சாக்லேட் பாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம பாம்க்கு தேவையான மோல்டு வந்து எடுத்துக்கிறோம். மோல்டு இருக்கவங்க மோல்டு எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க கிண்டர் ஜாயோட பாக்ஸஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்ல 1 1/2 ஸ்பூன்ஸ் வந்து இந்த லிக்விட் வந்து அந்த மோல்டுக்குள்ளே வந்து ஊத்திட்டு, இந்த மாரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணும்போது ரொம்ப தின்னாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, கரெக்ட்டா அந்த மோல்டு வந்து ஃபுல்லா கவர் ஆற மாரி இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட்டோட ஃபில்லிங்ஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இத ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா வந்து இது பிளாஸ்டிக்கு. அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே மாரி 4 இதுலயும் வந்து நல்லா அ ஃப மோல்டு மாரி பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோட்டிங் இதே மாரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, இதே மாரி இந்த சாக்லேட் ஃபில்லிங்ஸ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, திருப்பி 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா சாக்லேட்டோட இது வந்து நல்லா மோல்ட்ல வந்து செட் ஆயிருக்கும். எடுக்கறக்கும் உங்களுக்கு நல்லா ஈஸியா இந்த மாரி வந்துரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாரி 4யும் பொறுமையா எடுங்க. பிரேக் ஆச்சுன்னா பரவால்ல. பட் ஸ்டில் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாவே எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நமக்கு தேவையான என்ன வேணா போட்டுக்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்டோட மிக்ஸே வந்து போடுவாங்க. ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக நட்ஸ் பவுடர் வந்து பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? பாதாம், பிஸ்தா அந்த மாரி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? அத வந்து ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் ஜெம்ஸையும் வந்து ஃபில் பண்ணிட்டு இப்ப இந்த புரோக்கன் பீஸஸ வந்து நம்ம ஷெல் மாரி, பாம் மாரி பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக அத ஒட்டுறக்கு நம்ம சாக்லேட் சிரப் நம்ம அந்த மோல்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அத வந்து ஒரு பெயிண்ட் பிரஷ்ல நம்ம வந்து அந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு, 2யும் வந்து இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் திருப்பி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா, நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் மேல உங்களுக்கு கார்னிஷிங்க்கு வந்து ஒயிட் சாக்லேட் இருந்ததுன்னா, ஒயிட் சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊத்திட்டு, கொஞ்சம் வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ் பண்றதுக்கு வந்து ஜெம்ஸ் இருந்துச்சுன்னா ஜெம்ஸு. உங்களுக்கு என்ன ஃபில்லிங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டு, திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா, இனிமே வந்து ஹார்டா இருக்கும். ஸோ ஹாட்டான மில்க் அது மேல நம்ம ஊத்தம்போது ஒரு பாம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, நல்லா பிரேக் ஆகும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு குடுத்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஹெல்த்தியான நம்ம நட்ஸ் பவுடர்லாம் போட்டதுக்கு, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பியுமே வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இந்த ஹாட் சாக்லேட் பாம் வந்து கண்டிப்பா உங்க எல்லா குழந்தைங்களுக்குலாம் பண்ணி, வீட்ல வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.